விஜய்க்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டான்ல கொஞ்சம் பேர், ஆண்களோ பெண்களோ, அங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாது. என்ன பண்ணாலும் போடும். ஆனால் அதை தாண்டி வெளியே இருக்க பிரச்சனை போயிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்து நீங்க ஒரியாகி நீங்க ஹர்ட் ஆகாதீங்க. நீங்க ஹர்ட் ஆகிறத பார்த்தா எனக்கு ஹர்ட் ஆகுது, அது என்னுடைய பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் கரெக்ட். அப்புறம் சின்னதாக ஒரு பாஸ் விட்டு அதெல்லாம் அவ்வளோ ஒர்க் இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா அது பெரும்பாலான அவர்கள் பொதுவெளியில வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து விட்டு கொடுக்கமா தவறாக பேசுறதை பார்க்க முடியாது. என்ன இவ்வளோ பாதிப்புக்குள்ளாயிட்டு நீங்கள் போயிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் அரசியல் மக்களை பாதுகாக்க போகிறீங்க, அது எப்படி அது அப்போ தெரிய வேணாமா நீங்கள் எனக்கு என்ன பாதிப்பு தந்துருக்குங்கிற அந்த மைண்ட் செட்டாக கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அந்த இஷ்யூவை யார் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் தான் நியாயம் மாதிரி ஆகிடும். நீங்கள் மேல் பெர்ஸ்பெக்டிவ் கேட்டிங்களே, இப்போ நான் ஒரு ஆணாக மாறி விஜய் தரப்புலேருந்து பேசுகிறேன், ஓகேவா? ஒருவேளை விஜய் மேல் தவறு இல்லைன்னு வச்சுக்கோங்க, முழுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயை அரசியலில் காலி பண்ணுவதற்காக பண்ணப்பட்ட திட்டமாக இருந்தால் என் பெட்ரூம் உள்ள எட்டி பார்க்கறது எவனுக்கு அருகதை கிடையாது பேசியிருக்காரு. அது அவர் அப்படித்தான் இல்லை, யார் முன்னாடி 4 முன்னாடிலாம் வச்சுக்கலாம், யார் வச்சிருக்காங்க இல்லையா? அப்படிலாம் ஒரு ஃபேமிலி வச்சுட்டே பண்ண முடியல. அபிஷியலாக யாரும் மனைவிகள், அது இல்லீகல், அது இஷ்யூ. அது விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுவுமே அரசியல் ஆக்கப்படுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மேல் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செலிபிரிட்டிஸோட டைவர்ஸ் கேசஸ் இருக்கு இல்லையா, டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாக நிறைய ஃபேமிலிஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சில பேர் ஒரு டைம் வரைக்கும் அதை வெளியில் சொல்கிறதுக்கே தயங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அது கொஞ்சம் பிரேக் ஆகி இல்லை டைவர்ஸ் ஒரு ஓகே தான், கூடவே இருந்து கஷ்டப்படுறதுக்கு விலகி இருக்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போது அது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சோ. சில பேர் வந்து இந்த டைவர்ஸையே வந்து டைவர்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, வீடியோஸ் போடுறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ இந்த டைவர்ஸை வச்சு ஒரு சில அரசியல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் இந்த விஷயத்தை வந்துட்டு இவ்வளோ பாப்புலர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் டிவோர்ஸ், ஃபேமிலியோட விவாகரத்து, இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்த்தாலும் அவங்களோட பர்சனல் அப்படிங்கிறது ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகலை, நாங்கள் 2 பேரும் ஒருமித்த கருத்தோடு பிரியலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரபலங்கள் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து நீங்கள் யாரும் எதுவும் பேச வேணாம், இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க மாதிரிலாம் சில பேர் கோரிக்கைலாம் வைப்பாங்க. அது ஆப்வியஸ்லி பர்சனல், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ கருத்து முரண்பாடு இல்லை விரக்தி வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம பிரியலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. பட் ஒரு பெண் வந்து மனைவியாக இருந்தவர் இல்லை நான் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கல, இது ஒரு இஷ்யூவாக இருக்குது, எனக்கு விவாகரத்து வாங்கித்தாங்க அப்படிங்கிறதோ, இல்லைன்னா சம்மந்தப்பட்ட கணவர் மீது புகார் அளிப்பதோ, அவர் மேலே கேஸ் போட்டா அப்படி வந்துட்டா அது பர்சனலாக அப்படிங்கிற கேள்வி ஒன்று வந்துடுது இல்லையா? ஏன்னா அங்கே ஒருத்தங்க விக்டிமாக மாறுறாங்க. ஸோ அப்போ விக்டிமாக மாறும்போது அது பர்சனல் கிடையாது, ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் என்னுடைய மனைவியும் வந்து என்னோட பர்சனல், ஆனால் நான் என்ன மனைவியை தூக்கி போட்டு அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி பர்சனல் ஆக முடியும்? அதில் ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பர்சனலுக்கு என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது ஒரு பொது இடத்துக்கு வரும்போது வீட்டுக்குள்ளே நடக்கிற விவாதத்து பிரச்சனை கோர்ட்டு வந்துட்டு அது பொது பிரச்சனை ஆகிடுதுல்ல இல்லை, அங்கே அது பர்சனல் கிடையாது, அது பொது பிரச்சனை. எப்படி அவன் பொண்டாட்டி கை வைக்கலாம், எப்படி அவன் பொண்டாட்டி துரோகம் பண்ணலாம், ஏன் அவன் பொண்டாட்டிக்கு நீ தேவையான விஷயத்தை கொடுக்காம இருக்கலாம், அதே இது மனைவிக்கும் கேள்விகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது பொது பிரச்சனை, அது பர்சனல் பார்க்க முடியாது, அது பொது பிரச்சனை ஆகிடுது. இது இயல்பாகவே அப்படி இருக்கும் பொழுது பிரபலங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்தால் பாருங்கள் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ அப்போ அது வெறுமனே அது பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கவும் முடியாது. இது அரசியல் சம்மந்தப்பட்ட நபராக இருக்கும் பொழுது அது இன்னும் ஆளுக்கு அதை கையில் எடுப்பாங்க, மறைமுகமாக சில வேலைகள் நடக்கும். இது ஏன் எனக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரபலங்களுடைய டைவர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, மியூச்சுவலாக நாங்கள் வந்து பிரிகிறோம், எங்களுடைய ப்ரைவசியை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ரீசெண்ட் நிறைய செலிபிரிட்டிஸோட டைவர்ஸ் கேஸ் ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். வருஷம் யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அதை சுற்றி நிறைய காசிப்ஸ் நடக்கும், இல்லை இவங்க அவங்களோட இருந்தாங்க, அவங்க இவங்களோட இருந்தாங்க, பட் அதுக்குள்ளே நம்ம போனது அது பர்சனல். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் சொன்ன மாதிரி அது மியூச்சுவலாக இருக்கும்போது வேறு. ஆனால் இப்போது விஜய் அவர்களுடைய ஓப்பனாகவே கேட்கணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய விஷயத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா ஒரு அரசியல் தலைவராக அவர் வந்து இப்போ அடுத்த
பரிமாணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. அவரை நம்பி ஒரு கூட்டம் அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை டீசெண்டாக கையாண்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். உங்களுக்குள்ள என்ன பர்சனல் வேணாலும் இருந்திருக்கலாம், அவங்க என்ன ரீசன்ஸ் வேணாலும் சொல்லலாம். பட் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அது ஒரு பொது இடத்துக்கு வந்துருச்சு இல்லை. அண்ட் மோர் ஓவர் அதை பற்றி பேசாதீங்க. நீங்கள் இந்த மேடையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேடை பேச்சில் பேசும்போது அது ஒன்றும் அவ்வளோ வர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அவர் அந்த விஷயத்த வர்த்து இல்லைன்னு சொன்னாரா, இல்லை அவருடைய ஒய்ஃபை பார்த்து அந்த மாதிரி சொன்னாரா? மக்கள் நீங்கள் அதை பற்றி எதுவும் பேச யோசிக்காதீங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு மேடையில் வச்சு அது பேசுனது சரியா? அவர் ஃபஸ்ட்டு பேசுகிறார்ல, அதை இப்போ என்னோட பிரச்சனை போயிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்து நீங்கள் ஒரியாகி நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க. நீங்கள் ஹர்ட் ஆகிறது பார்த்தா எனக்கு ஹர்ட் ஆகுது. அது என்னுடைய பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் கரெக்ட். ஏன்னா அது அதை பேசாமல் கடந்து போக முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவருடைய தொண்டர்களுக்கு அதை சொல்கிறார், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன், என் பிரச்சனை பார்த்துக்கிறேன், நீங்கள் கூலாக இருங்கிறது ஃபைன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாஸ் விட்டு அதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அது ரசிக்கும்படியாக இல்லை. அதை தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அது பேசினார்ல, அது ஃபைன். அது மனதளவில் பேசியிருந்தாலும் சரி, அது தொண்டர்களை நோக்கி அவர் சொன்னது வரைக்கும் அது ஃபைன். இது ஸ்கிரிப்ட்ல இல்லை. இது இமிடியேட்டாக இவர் மைண்டுக்குள்ளே வந்ததான் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது வரைக்கும் தான் பேசணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. இது தன்னை மீறி வெளிவந்த வார்த்தையை நான் பார்த்தேன் இல்லை. ஸோ அப்போது அப்படி பேசக்கூடாது. பொதுவெளியில் இங்கே 2 மனைவியுடன் வாழ்ந்தார், 3 மனைவியுடன் வாழ்ந்தார்கள் அப்படியெல்லாம் சொல்கிறோம். அல்லது திருமணத்தை மறைத்து வைத்திருந்தார் இப்படியெல்லாம் சொல்கிறோம். நடிகர்களையும் சொல்கிறோம், அரசியல்வாதிகளையும் சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் நமக்கு தெரிந்த வரையில் பெரும்பாலானவர்கள் பொதுவெளியில் தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்கமா தவறாக பேசுவதை பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ கமல் அவர்கள் திருமண பந்தத்தில் இருந்திருக்காரு, திருமண பந்தம் இல்லாமல் லிவிங் டுகெதரில் இருந்திருக்கிறாரு. வெளியே அவரை தவறாக பேசினதை பார்த்துருக்க முடியாது. போனவங்க கூட பேசியிருக்காங்க ஒரு சில, அங்கே அவரை விட்டு பிரிந்து சென்றவங்களும் ஒரு சில பேசி. பட் வீட்டுக்குள்ளே அவர் என்ன வேணால் பேசியிருக்கலாம். அந்த பிரிவுக்கு காரணம் இவராக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் பொது வெளியில் அதை பேச மாட்டார். இவர் ஒரு வேளை காயப்படுத்தியிருக்கலாம், என்ன வேணால் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது ஃபைன், அது உங்கள் வீட்டுக்குள்ளே. ஆனால் பொதுவெளியில் வரும்போது அதுவும் நம்ம ஒரு மதிப்பிற்குரிய இடத்துல இருக்கும் பொழுது, ஒரு எல்லாருக்கும் தெரிந்த நபராக இருக்கும் பொழுது அந்த கண்ணியம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அந்த இடத்த மட்டும் தவிர்த்திருக்கலாம் விஜய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒன்று. இன்னொன்று, இந்த விஷயத்தை நம்ம சில விஷயங்களை நம்ம என்ன நினச்சாலும் அதை நம்ம கண்ட்ரோலை மீறி போயிடும். நமக்கு என்ன தோணுது, விஜய் அரசியலுக்கு வராரு, ஃபேமிலியில் பிரச்சனை போயிட்டுருக்கு, முன்னாடியே இந்த பிரச்சனையை மனைவி அழைத்து அதை பேசி சரி பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா. ஏன்னா இது ஒரு இஷ்யூவாக அவருக்கு தெரியும் தானே, இதை ஏன் இந்த அளவுக்கு வெளியே பெருசாக வர்ற ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் போகிற அளவுக்கு ஏன் இதை அவர் வளர்த்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதில்ல. இப்போது இதை சுற்றி 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு விஷயம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கேட்குறாங்க. இதை அவர் முன்னாடி அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்கிறாரு, அவர் மேலே நிறைய பேருக்கு ஒரு மரியாதை இருக்குது, அவர் ஒரு ரோல் மாடலாக நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதை வீட்டுக்குள்ளேயே முடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு. வாட் எவர் இட் இஸ், செலிபிரிட்டிஸோட பர்சனல் லைஃப் இஸ் பர்சனல் லைஃப். அதை வீட்டுக்குள்ளேயே அழகாக பேசி முடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா 2 பிள்ளைகள் இருக்காங்க, அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்குது, அது ஒரு விஷயம். அதே மாதிரி இது ரொம்ப வருடங்களாக இருக்கே, இதையே கரெக்டாக இப்போது எலெக்ஷன் நெருக்கத்தில் இதை வச்சு ஒரு அரசியல் நடக்குதோ, இதை ஒரு வெப்பனாக ஆப்போசிஷனில் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படியும் ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் மோர் ஓவர் சங்கீதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அப்படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா அவங்களுமே இதையே இப்போ கொண்டு பேசுகிறாங்க, ஏன் வை அட் திஸ் பர்டிகுலர் மொமெண்ட் அப்படின்னு. இதை நீங்கள் எப்படி இல்லை, நீங்கள் நம்ம இதை இன்னொருத்தவங்க அவங்கள இயக்குறாங்க, அவங்களே இயக்குறாங்க, விஜய் எலெக்ஷனுக்கு வந்துட்டாரு, திமுக சங்கீதா இயக்குதுன்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா நம்ம அந்த பெண்மணியை நம்ம தரக்குறைவாக பேசணும். ஸோ அதனால் அதில் நான் உடன்படலை. ஓகேவா. இன்னொன்று, இந்த நேரம் ஏன் அதை பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. எந்த நேரம் வேணால் பேசலாம். ஓகேவா. இன்னொன்று, நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னை இவ்வளோ பாதிப்புக்குள்ளாயிட்டு நீங்கள் போயிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் அரசியல் மக்களை பாதுகாக்க போகிறீங்க, அது எப்படி அப்போ தெரிய வேணாமா நீங்கள் எனக்கு என்ன பாதிப்பு தந்திருக்கேனுங்கிற அந்த மைண்ட் செட்டாக கூட இருக்கலாம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இதுக்கு தான் நான் கேட்டேன், மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்டேன். ஏன்னா இப்போ நான் யோசிச்சேன்னா நான் அப்படி தான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு தேவை அப்படிங்கும் போது நீங்கள் என்ன ஒரு பிரச்சனைக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி வெளியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது என்னுடைய உரிமை, நான் கேள்வி கேட்க தானே செய்வேன். அதே மாதிரி இது ஏன் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்படின்னா, அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி இருந்துச்சு, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம். ஆமா, அதே மாதிரி பொது போக்குவரத்துல ஸ்மார்ட் பேனிக் பட் இதெல்லாம் யோசிச்சிங்க. ஓகே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் அப்படின்னு அந்த கோர்ட்ல முதல்ல யாரோட கேஸ் நடக்கணும்? இல்லை, இன்னொன்று
நமக்கு ஒரு அவசரம் இருக்குது பொதுவாகவே. ஒரு வழக்கு அப்படின்னு ஒன்று ஒரு இஷ்யூ அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அந்த இஷ்யூவை யார் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் தான் நியாயம் மாதிரி ஆகிடுது. அந்த தரப்போட கருத்து வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் போட்டு அவங்கள தோச்சிடுறோம். கரெக்டாக அந்த தரப்புக்கு வரவே வேணாம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு பக்க கருத்தை மட்டும் கேட்டுகிட்டே போதுமானதாக இருக்குது நமக்கு. அதுவும் அந்த பக்கம் இருக்கிற ஒரு பிரபலமாக இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சுது. இல்லை மொத்தமாக போட்டு இன்னும் விஜய் தரப்பு எதுவும் பேசலை, இன்னும் கோர்ட்டுக்கு போகல, அவரோட தரப்பு நியாயம் என்ன அப்படின்னு சொல்ல. இப்போ சங்கீதா தரப்பு விவகாரத்தை மட்டும் தான் கேட்குறோம். நீங்கள் மேல் பெர்ஸ்பெக்டிவ் கேட்டிங்களே, இப்போ நான் ஒரு ஆணாக மாறி விஜய் தரப்புலேருந்து பேசுகிறேன். ஓகேவா? அந்த மென்டாலிட்டிக்கு மாறி ஆமாம் அந்த மென்டாலிட்டியில் வந்து பேசுகிறேன். இப்போ என்ன, ஒருவேளை விஜய் மேல் தவறு இல்லைன்னு வச்சுக்கோங்க, முழுக்க முழுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அரசியலில் காலி பண்ணுவதற்காக பண்ணப்பட்ட திட்டமாக இருந்தால் இல்லையா? அப்படி கூட யோசிக்கணும் இல்லையா? ஒரு ஆணா இருந்தால் யோசிக்கணும்ல, என்ன காலி பண்ணுறது எது பிளான் பண்ணுறாங்க மாதிரி ஒன்று. இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒருவேளை விஜய் நிஜமாகவே இதை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அரசியலுக்கு வராரு, இதை அப்படியே விட்டுற முடியாது, எப்போ வேணால் நமக்கு த்ரெட்டிங்காக மாறும், ஏதோ இஷ்யூ ஆகுங்க தோணும்ல. ஸோ அவர் இதை சரி பண்ண முயற்சி எடுத்துருக்கலாம். அவர் முயற்சி சேர்ந்து இந்த பக்கத்துலேருந்து ஓகே ஆகாமல் இருந்திருக்கலாம். அந்த ஒரு ஆங்கிளும் இருக்கு இல்லையா? அந்த ஆங்கிள் எல்லாம் இன்னும் விவாதிக்கப்படலை. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாமே பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு என்னென்னா, சரி ஓகே, ஒரு விஷயம் வந்துட்டு ஆனால் வெளிப்படையாக வந்துருச்சு, பொது வெளிக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ரொம்ப நாசுக்காக இல்லை இவர் இப்படி இருந்தார், வேறொருத்தங்களோட இருந்தார் அப்படின்னு எந்த ஒரு பேரையும் குறிப்பிடாமல் அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது அடுத்த நாளே வந்துட்டு ஒரு திருமண விழாவுக்கு நீங்கள் போகிறீங்க, நடந்து முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகலைங்க, அட்லீஸ்ட் அவங்களாவது சூசகமாக ஏதோ ஒரு பேரை சொன்னாங்க. நீங்கள் அதுக்கு விடை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் மறுபடியும் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? பரவாயில்லை இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா? நான் விஜய் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், விஜயின் ஆதரவாளர்களுக்கும் சொல்ல விரும்புவதென்றால், விஜய் கமல் கிடையாது. கமல் சார் என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்லி அவர் திறந்த புத்தகமாகவே வாழ்ந்தவர். ஓகேவா? அதனால நாங்கள் அவரோட ஃபேன்ஸ்லாம் ட்ரெயின் ஆகிட்டோம். அவர் காதலனுங்க. அவர் அப்படித்தான். அவர் சரிகா அவர்களை கல்யாணம் பண்ணும் பொழுதே அவர் லிவிங் டுகெதர் தான் இருந்தார். குழந்தைகள் பிறந்த பிறகு தான் வெட்டிங்குள்ளே திருமணம் வந்ததுக்குள்ளே வரார். சிவாஜி தலைமை தான் கல்யாணமே நடக்குது. சொன்னாரா கமல் அதுக்கா நீங்கள் இப்போவே லிவிங் டுகெதர் ஒத்துக்க மாட்டான், அன்னைக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கமல் கல்யாணம் பண்ணாமல் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறாரு, குழந்தை பிறந்துருச்சுன்னு பேசிட்டே இருப்பாங்களாம். அப்போ கமல் சொன்னாரா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், கமல் கல்யாணம் பண்ணா இனிமேல் தான் சிம்மதியை போய் தூங்கடா அப்படின்னாரா. அவர் அப்படிப்பட்டவர். ஆனால் விஜய்க்கு அந்த இமேஜ் இல்லை. கமல் ரொம்ப ஓப்பனாக தன்னுடைய வாழ்க்கை இதுதான், உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு வாட்டி ஐ திங்க் விகடன் நினைக்கிறேன், என் பெட்ரூம் உள்ள எட்டி பார்க்குறது எவனுக்கு அருகதை கிடையாதுலாம் பேசியிருக்காரு. அது அவர் அப்படித்தான். ஏன்னா அவருக்கு அன்னைக்கு அரசியல் நோக்கெல்லாம் கிடையாது. நான் ஒரு நடிகன், எனக்கு ஒரு பர்சனல் இருக்கு, தலையிடாது அப்படிங்கிற மாதிரி மூடில் இருந்தார். பட் விஜய் ரஜினி மாதிரி ஆட்களுக்கு அந்த இமேஜ் கிடையாது. ஒரு வகையில் ஒரு க்ளீன் இமேஜ் ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போது அந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். அது அரசியலுக்கு வரும்போது நான் சொல்கிறேன், இதில் சரி தப்புக்குள்ளெல்லாம் நான் பேசுகிறேன், இது சரியா தவறாக்குள்ளே நான் வரல. நீங்கள் அரசியலுக்கு வந்து விட்டீர்கள். அந்த இமேஜ் அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க இந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். பட் அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். என்னத்தை நீங்களே பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க, அதுதான் நான் கேட்குறேன். நீ அதுக்கு அவர் விடை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அது அவரோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான், அது தவறு கிடையாது. இதில் எனக்கு என்னன்னா, அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி, பட் ஆனால் இது எந்த அளவுக்கு வேற மாதிரி போற்றே ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். யூஸ்வலாக இப்போ ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே இருக்க ஒரு கப்பிள் அப்படிங்கும்போது ஒரு ஒய்ஃபுக்கு தன்னுடைய கணவர் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் அது ஹஸ்பண்டுக்கும். ஆனால் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் விஜயை பற்றி பேசும்போது நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கூலி வேலை பார்க்குறான், 3 பொண்டாட்டி வச்சுக்கிறான், ரோடு க்ளீன் பண்ணுறான், அவன் 4 பொண்டாட்டி வச்சுருக்கான், எங்கள் அண்ணன் வச்சுக்கிறதுல என்ன தப்பு? இந்த மென்டாலிட்டி எப்படி யாரும் மக்கள்கிட்ட சேருது அப்படிங்கறத புரியல. யாரும் 3 முன்னாடி 4 முன்னாடி வச்சுக்கல முடியல, யாரும் வச்சிருக்கா இல்லையா? அப்படிலாம் ஒரு ஃபேமிலி வச்சுட்டே பண்ண முடியல. அபிஷியலா யாரும் மனைவிகள், அது இல்லீகல், அது இஷ்யூ. அதுதான் சொல்றேன். அது அந்த பழைய காலத்துல அப்படி இருந்துச்சு. அந்த அஃபேர்க்குள்ள போயிட்டாங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப் கூட கிடையாது, அது ஒரு தவறான ஒரு அஃபேர். அத இப்போ சரி அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு அது என்ன மாதிரியான ஒரு நீங்க ரொம்ப ஓப்பனா பேசணும்னா, இயல்பாகவே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது கான்செப்ட் இஸ் ஃபைன், நல்ல விஷயம்தான், உயிரிய எண்ணம் தான். ஆனால் மனதளவில் அது அப்படித்தான் நடக்குதான்னா இல்லை. வெரி ஓப்பன்லி ஸ்பீக்கிங்னா, ஒரு கணவன் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை நேற்று பார்க்கவில்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை இன்னொரு பொண்ணுகிட்ட குறைஞ்சபட்சம் மெசேஜாவது பண்ணிடுவோம். அதான் சொல்றேன், இது ரெண்டு பக்கமே இருக்கும். இது என்னன்னா, இதை
இது தன்னுடைய குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் பாதிப்பு, யாருக்குமே பாதிப்பு இல்லாத எந்த விஷயமும் ஃபைன் தான். பரஸ்பரம் ஒரு புரிதலோடு ஒரு விஷயம் நடக்குது, அதில் 2 பேருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னா அது ஃபைன். பட் எப்படி பார்த்தாலும் இன்னொரு உறவுங்கிறது ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற விஷயம் தான். அதுவும் பிரபலமாக இருக்கும் பொழுது நீங்கள் அஃபிஷியலாக ஒரு தட் மீன்ஸ் வெளிப்படையாகவே இன்னொரு உறவில் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது பல கேள்விகளுக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாக்கும். அதுவும் இந்த மாதிரி டைமில் அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கும். அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. யார் யாரோ 2 பொண்டாடி வச்சிருக்கிறா, பல பேர் கூட எங்கள் அண்ணா வாழக்கூடாதாங்கன்னா அப்போ யாரோ உங்கள் அண்ணன் ஒன்றாங்கிற கேள்வி வருது இல்லையா? யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு லீடர் எப்படி இருக்கணுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றாங்களோ அப்படின்னு. இது வந்து அவரோட ஃபேன்ஸா இருக்கலாம், அவரை வந்து பார்த்து வளர்ந்தவங்களா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஆனாலுமே என்னதான் நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு நபர் எவ்வளவு பாசமா இருக்கட்டும், எவ்வளவு மரியாதை, பட் தவறு தானே. இல்ல நான் என்ன சொன்னேன், இது சரி தவறுக்குள்ளே போக வேணாம். நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு நிகழ்வு நடந்துருக்கு. சரி தவறுங்க பர்சனல் அந்த பட் ஆனா அவருடைய அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து அவங்கள வேற பாதையில கூட்டிட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இல்லை அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது தான். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாமல் இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிகரெட் இருக்குல்ல, நீங்கள் சிகரெட் அடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, தம் அடிக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாக இப்படி போட்டு பழகிருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அது ரஜினி சார்கிட்ட வந்த இன்ஃப்ளூயன்ஸ். சிம்பிளான விஷயம், ஓகேவா? அதனால ஒரு ஆர்டிஸ்ட் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் இப்போ இங்கேயும் வருமோ? அது வரும், கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. அது ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யும். அந்த இன்ஃப்ளூயன்ஸோட விளைவு தானே இப்படி பேசுறது. நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் தவறு நிகழ்ந்திருக்கு, இப்படி பண்ணக்கூடாது நமக்கு தோணுச்சு, அமைதியாக இருக்கணும். அவருக்கு எதிராக பேச வேண்டியதில்லை. எனக்கு இப்போ விஜய் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, விஜய் ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னா நான் வந்து அமைதியாக இருக்கணும். அட்லீஸ்ட் அதையும் போய் நான் முட்டு கொடுக்கக்கூடாது. இந்த பர்டிகுலர் விஷயத்தை தவிர்த்திருக்கேன். இந்த விஷயம் இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து வரக்கூடிய தேர்தலில் பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா? விஜய்க்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டான்ல கொஞ்சம் பேர், ஆண்களோ பெண்களோ, அங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாது. அவன் என்ன பண்ணாலும் போடுவான். ஆனால் அதை தாண்டி வெளியே இருக்க செக்டார் இருக்குல்ல, நடுநிலையான வாக்கள், திமுக வேணா அதிமுக வேணா, விஜய் புதுசாக வராரு போடலாம், ஆனால் விஜய் ஃபேன்ஸ் இல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க விஜய்க்கு போடலாம்னு நினைக்கக்கூடியவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் ஒரு மினிமம் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். அப்படியே அவங்க எல்லாரையும் மனம் மாறிச்சா இப்படி பண்ணிவிட்டார் நாங்கள் அப்படின்னு சொல்ல வரல. பட் ஒரு மினிமம், எந்த விஷயத்துக்குமே எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்லை, நியூட்டனோட 3ஆம் விதி மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினை எந்த அளவுக்குங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் தான் நமக்கு தெரிய வரும். பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் இருக்கும், ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இங்கே எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு விதமான பர்சனல் இருந்திருக்கு இல்லையா. அதை விவாதம் பண்ணுவான், திட்டுவான், ஆனால் ஓட்டு போடும்போது அதை மைண்டில் வச்சு போடானு தெரியல. அப்படி மைண்டில் வச்சு போட்டிருந்தா இங்கே ஆட்சி வந்திருக்க முடியுமா என்ன? தொடர்ச்சியாக ஜெயிச்சிருப்பாங்களா? திரும்ப ஆட்சி வந்திருப்பாங்களா? வந்திருக்க முடியாதுல்ல. ஸோ அது தெரியல. ஒரு நல்ல விஷயம் ஒன்று சங்கீதா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதே குற்றச்சாட்டை சொல்லி இவர் மேலே வழக்கு போட்டிருக்கலாம். இந்த குற்றச்சாட்டுகள் போதுமானது, வழக்கு போடுவது. டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணலாம், எவ்வளோ விஷயத்த மொத்தமாக சேர்த்து பெரிய அளவில் வழக்கு போட முடியும். அது பெரிய கேஸ் ஆக்சுவலி, வழக்கு போட்டிருந்தாங்கன்னா, ஓகேவா. ஆனால் அவங்க ரொம்ப கவனமாக அந்த வழக்கெல்லாம் போகல. ஸோ இதெல்லாம் காரணங்கள். அதனால் எனக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு தான் அந்த ரீசனை சொல்கிறாங்களே தவிர வழக்கு போட்டதுக்கு சொல்லலை. ஜஸ்ட் டிவோர்ஸ் பெட்டிஷன் தான் அது, ஓகேவா, பெட்டிஷன் தான் அது. ஸோ அது ஒரு வகை. அதனால் அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பெரிய அளவு இவரை போய் பழி வாங்கணும், இவரை ஒரு வழி பண்ணணும், இவரை நான் அலைவிடணுங்கிற மாதிரி நோக்கம்லாம் இருந்த மாதிரி தெரியல. ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. என்ன வந்து பிரச்சனை இல்லாமல் எனக்கான விஷயங்களை செஞ்சு என்னோட குழந்தைங்களை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிறது அவங்க கோரிக்கையாக இருக்கும்போது அந்த இதை நான் மதிக்கிறேன், கண்டிப்பாக மதிக்கிறேன். அவங்க நினைத்திருந்தா இதே குற்றச்சாட்டை சொல்லி கேஸ் போட்டிருக்கலாம்ல. இப்போதைக்கு அவங்க வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க, ஒரு பெரிய அளவில் ஆளாயிருக்காங்க. அப்போ அந்த உணர்வுக்கும் அது அதில் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் டிவோர்ஸ் பெட்டிஷன்ஸ்லாம் போயிட்டீங்கன்னாவே நீங்கள் நிறைய குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அதில் உண்மை எத்தனை % போய் எத்தனை % எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், ஓகேவா. வக்கீலோட இன்ஃப்ளூன்ஸ் நிறைய இருக்கும், இல்லை இந்த பாயிண்ட்லாம் சேர்த்தா தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஒரு ரீசனுக்குலாம் டிவோர்ஸ் தரமாட்டாங்க, 2-3 பாயிண்ட் ஆட் பண்ணி விடுங்கலாம் சொல்கிறத நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுவும் பிரபலமான கேஸ்ன்னு சொல்லும்போது, ஸோ எந்த அளவுக்கு அதில் உண்மை போய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க தரப்பு தான் போய் பேசணும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இதை அவர்கள் விவாதமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கேட்குறாங்க, சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான செட்டில்மெண்ட் பண்ணி இதை இன்னும் இன்னும் போயிட்டு இவங்க தரப்புக்கு சொல்லி அது இல்லை இதெல்லாம் அதை விவாதமாக்க, ஏன்னா அவங்க அதை விவாதமாக்க விரும்பல, அவங்க செட்டில்மெண்ட் தான் கேட்குறாங்க, டிவோர்ஸ் தான் கேட்குறாங்க. அதை ரொம்ப ஸ்மூத்தாக முடிச்சு விட்றது தான் பெட்டராக இருக்கும்.
அதுக்கப்புறம் இவர் வந்து யாரை வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லை லிவிங் டுகெதர்ல இருக்கலாம், இல்லை அதுக்கு என்ன அந்த அது ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன அவருடைய வேணா பேர் personal. வைத்துக் கொள்ளலாம். அது அவருடைய இத்தனை personal. வருடங்கள் ஒரு பந்தத்துல இருந்ததற்கு ஒரு டீசென்டான ஒரு ஃபேர்வெல் அப்படின்னு கூட ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வேணால் சண்டை போடலாம். பொதுவெளியில் அது ரொம்ப கவனமாக அழகாக கண்ணியத்துடன் பொதுவெளியில் எந்த பங்கமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், யாராவனா இருந்தாலும் பொதுவெளியில் யாருக்கும் எந்த பங்கமும் ஏற்படாத அளவுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போடுங்க, திட்டுங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. அது நமக்குள்ள. பொதுவெளியில் என்னுடைய எப்படி பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு கூட 20 வருஷம் வாழ்ந்தார், 10 வருஷம், 5 வருஷம் வாழ்ந்தால் கூட அதில் எவ்வளவோ தவறுகள் நடந்தால் கூட நல்ல மொமெண்ட்ஸும் இருக்கும். அந்த மொமெண்ட்ஸை மைண்டில் வச்சு பொது வெளியில் எந்த பங்கமும் ஏற்படுத்தாமல் ரொம்ப சந்தோஷமாக கண்ணியமாக அனுப்பி வைக்கிறது தான் நியாயமான விஷயமா இருக்கும். அதுதான் நம்ம நிறைய பேர் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருந்துட்டா அது நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அழகான ஒரு முடிவு நல்லது தானே. ஒரு நல்ல முடிவோட எதுவுமே முடிகிற நல்லது தான். ஓகே. ஸோ விஷயம் எனக்கு இப்போ கொஞ்சம் ஓகே, எனக்கு கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ் ஆகிட்டேன் நான். ஸோ மேபி another session நம்ம இன்னொரு டாபிக் வச்சு பேசுவோம். தேங்க்யூ.